விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தரக்கோரி பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே லட்சுமியாபுரம் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. இதனால் மாற்றுப்பாதை ஏற்படுத்த வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்பு அறை புறக்கணித்து நீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை டு கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வன்னியம்பட்டியிலிருந்து பெருமாள்தேவன்பட்டி செல்லும் சாலையில் லட்சுமியாபுரம் நூர்சாயிபுரம் இடையே ரயில்வே சுரங்கப்பாதை உள்ளது. இந்த வழியாக நூர்சாயிபுரம், இடையப்பட்டி, அழகுதேவேந்திரபுரம், பாலசுப்ரமணியபுரம், துலுக்கங்குளம், கண்டாகுளம், கண்ணார்பட்டி ஆகிய ஊர்களுக்கு பேருந்து மற்றும் வாகனங்கள் சென்று வருகிறது. மழைக்காலங்களில் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு நீரில் சிக்கிய அரசு பேருந்து பழுதடைந்ததால் சுரங்கப்பாதையில் மழைநீரில் தேங்கியதனால் அவ்வழியாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கடந்த நவம்பர் மாதம் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் அகற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது வட்டாட்சியர் செந்தில்குமார், இன்ஸ்பெக்டர் சங்கர்கண்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக மாற்றுப்பாதை வசதி செய்யப்பட்டது என உறுதி அளித்ததின் மாற்றுப்பாதையை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக ரயில்வே சுரங்கப்பாதையில் 4 அடி உயரத்திற்கு மேல் மழைநீர் தேங்கியது. இதனால் பைக் மற்றும் சைக்கிள் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. இதனால் வன்னியம்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இன்று பள்ளிகளுக்கு செல்லவில்லை. மாற்றுப்பாதை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சுரங்கத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.